வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாஸ் அட்வைசர் சேனல். வாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் டாபிக்ன்றது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக டெடிகேட் பண்ணுறோம். நம்ம போர்ட் நம்பர் போகிறதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்னன்றது கொஞ்சம் பேசிக் பார்த்துருவோம். ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தா தான் நமக்கு போர்ட் நம்பர்ன்றது புரியும். ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா த்ரூ ஐபி அட்ரஸ் வழியாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லேப் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சம் காலேஜஸில் ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. அதில் நிறைய சிஸ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கீங்க, எனக்கு வேறு ஒரு இடத்துல நான் சர்வர் இருக்குது, வேறு கண்ட்ரியில் இருக்கனாலும் அங்கே இருக்கிற சிஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஈவன் தோ நீங்கள் எந்த வெப்சைட் பார்த்தாலுமே, நீங்கள் இங்கே இருந்து www.google.com டைப் பண்ணாலுமே அந்த google.comக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த டிஎன்எஸ் வந்து ஐபி அட்ரஸில் தான் கனெக்ட் ஆகி கூகுளோட ஐபி அட்ரஸ் வழியாக தான் நீங்கள் கூகுள் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸே நீங்கள் இங்கே வியூ பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வழியாக தான் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டூ-வே கம்யூனிகேஷன் போகிறதாகட்டும் ரிசீவ் ஆகிறது எல்லாமே ஐபி அட்ரஸ் வழியாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது ஐபி அட்ரஸ் இப்படி நடக்கும்போது போர்ட் நம்பருக்கு அங்கே என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பை டிஃபால்ட் வந்து 80 தான் ரன் ஆகும். ஸோ HTTP ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் பார்க்கலாம். மேலே இருக்கும் http:// தென் www.google.comன்ற மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து அந்த முன்னாடி அந்த HTTPன்றது இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் வந்து போர்ட் 80 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கும். இதேமாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலுக்குமே ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆஃப் போர்ட்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீ டிஃபைன் போர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. டெவலப்பரோ இல்லை மற்ற யாரும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. டெடிகேட்டட் போர்ட்ஸ். ஸோ HTTPக்கு வந்து 80, FTPக்கு 23, அந்த மாதிரி SMTPக்குன்னு ஒரு போர்ட் நம்பர், அந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகால்ஸுக்குமே ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் போர்ட் நம்பர்? ஸோ இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே ஐபி அட்ரஸ் வழியாக தான் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ போர்ட் நம்பர் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏர்போர்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம போர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஷிப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஹார்பரில் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னர்லாம் வந்து இறங்குற இடம் வந்து போர்ட், ஏர்போர்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறது தான் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன், நான் வந்து ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சென்னை ஏர்போர்ட் போவோம். தென் அங்கேருந்து ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை ஏர்போர்ட் போனால் டேரெக்டாக அங்கே வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ளைட் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய ஃப்ளைட் இருக்கும், துபாய் இருக்கும், அந்தமாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்கும். நமக்கு டெர்மினல் அங்கே ஒன்று இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஒரு போர்ட்டுன்ற மாதிரி ஒரு டெர்மினல் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் டொமஸ்டிக்னா கீழே போகணும், நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல்னால் மேலே போகணுன்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் த டிராஃபிக். ஸோ அதேமாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் டு இன்னொரு ஐபி அட்ரஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வரில் கம்யூனிகேட் பண்ணும்போது டிராஃபிக் ஹெவியாக இருக்கும்போது, ஸோ அதோட நீடை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோயிங் டு செக்ரிகேட். ஸோ நீலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறியா, இந்த ப்ரோட்டோக்கால் போ. நீலாம் ஃபைலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் போ. நீனா மெயிலாக இந்த ப்ரோட்டோக்கால் போய்டுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது. அது ஒரே ஐபி அட்ரஸ்க்கு வர டேட்டாவை மல்டிபிள் போர்ட்ஸ் வழியாக ரீட் பண்ணிக்கிறது, தென் சென்ட் பண்ணுறது, தென் ரிசீவ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் போர்ட் நம்பரோட யூஸ். இதேமாதிரி நம்மளும் யூசர் டிஃபைன் போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு டெடிக்கேட்டடாக போர்ட் ஒன்று கொடுத்து இந்த போர்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம், இல்லை PHP அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம், இல்லை ஒரு SQL சர்வர் ரன் பண்ணுறோன்னா நம்ம அதோட போர்ட் கான்ஃபிகர் பண்ணி அந்த போர்ட்டில் ரன் பண்ண சொல்லலாம். அதேமாரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இன்டர் கனெக்டட் அப்ளிகேஷனை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணணுனாலுமே போர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஜாவாவில் சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன், அதை வந்து நான் என்னோடய பேக்எண்ட் கூட கனெக்ட் பண்ணணும், பேக்எண்ட் வந்து MySQL சர்வர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஜாவாவில் இருக்கிற போர்ட் நம்பரையும் MySQL இருக்கிற போர்ட் நம்பரையும் டிரைவர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டிரைவர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் ஜாவாவில் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த போர்ட் வழியாக எஸ்டாப்ளிஷ் ஆகி MySQL இருக்கிற போர்ட் வழியாக அது போய்ட்டு ரிசீவ் ஆகும். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி எல்லா அப்ளிகேஷனுமே போர்ட் வழியாக தான் இன்டர் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஈவன் அந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அது வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாக இருந்தாலும் சரி, they need to transfer with use of port. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Mano. Thank you.